டியர் சில்ட்ரன், 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டமோடைய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல 9th சம்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 9th சம்மில் பாருங்க, கம்பேர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ரேஷனல் நம்பரை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டில் எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் -11/5, -21/8 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் முதல்ல நம்ம இந்த டினாமினேட்டர் ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்ம. அப்படி ஒரே மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே டினாமினேட்டர் ஆக்கிறதுக்கு 5க்கும் 8க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல் டிவிஷன் போட்டுக்கலாம். எல் டிவிஷனில் 5யும் 8யும் நம்ம உள்ள எழுதிக்கலாம். இப்போ 5 மட்டும் முதல்ல எடுத்துக்கலாம். 1 5 is 5. அடுத்தது 8 அப்படியே கீழே டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கீழே அப்படியே கீழே அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே கீழே எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 8 is 8. இப்போ இந்த 5யும் 8யும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் மல்டிபிள் பண்ணோம்னா 5 × 8 40. 5 8s are 40 சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 40 தான் எல்சிஎம். இப்போ எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 40 சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. அதை எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 14 எல்சிஎம் கிடைச்சிருக்கு. அப்போது நமக்கு ரெண்டு டினாமினேட்டரும் 14 நமக்கு கிடைக்கணும். அப்போ என்ன செய்யலாம்னா, இந்த ரெண்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 40 கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு -11/5ங்கிறத கீழே எழுதிக்கிங்க இந்த ரேஷனல் நம்பரை. இப்போ டினாமினேட்டருக்கு 5ஓட 8 மல்டிபிள் பண்ணோம்னா தான் நமக்கு 40 கிடைக்கும். அதே 8 மேலே எழுதிக்கிங்க. இப்போ -11 × 8 வந்துட்டு -88 நமக்கு கிடைக்கும். இப்போ -88 டிவைடட் பை 5 × 8 40. அடுத்தது -21/8ங்கிற இந்த ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். இங்கேயும் நம்ம இந்த 8ங்கிற இந்த டினாமினேட்டர் நம்ம 40யாக நம்ம மாற்றணும். அப்போ என்ன செய்யலாம், 8ஓட 5 மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 40 கிடைக்கும். அப்போது 8 × 5ன்னு எடுத்துக்கலாம். அதே 5 மேலேயும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். இதை கவனிங்க, -21 × 5 என்ன கிடைக்கும் அப்படின்னா 105 -105 கிடைக்கும். டிவைடட் பை 8 × 5 40. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நமக்கு 40ன்னு சேம் டினாமினேட்டர் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். -88 டிவைடட் பை 40. அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. -105/40. ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ கம்பேர் பண்ண போகிறோம், எது பெருசுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருமே நெகட்டிவில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் சைனில் ரெண்டு ரேஷனல் நம்பர் இருந்ததுன்னா எது சின்னதாக இருக்குதோ அதுதான் பெரிய நம்பர். இப்போ பாருங்கள், இங்கே -88 டிவைடட் பை 40ங்கிறது தான் சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ நெகட்டிவ் சைனோடு இருக்கிறதுனால இதுதான் பெருசு. அப்போ கிரேட்டர் சிம்பிள் நம்ம எப்படி போடணும், -88 டிவைடட் பை 40யை பார்த்து தான் நம்ம போடணும். இதை நம்ம அப்படியே ஆன்சராக எடுத்துக்கக்கூடாது. இந்த கொஷனில் இருக்கிறத அப்படியே கீழே எழுதிக்கணும். -11 டிவைடட் பை 5. அதே மாதிரி மேலே போட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. -21 டிவைடட் பை 8ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த -88 டிவைடட் பை 40ங்கிறது -11 டிவைடட் பை 5லேருந்து தான் நமக்கு கிடைச்சது இல்லையா. ஸோ அதனால் நம்ம இந்த கிரேட்டர் சிம்பிள் வந்து -11 டிவைடட் பை 5க்கு நேரம் நம்ம போட்டுக்கணும். இப்போ இதை தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டு ரேஷனல் நம்பரை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம்.